இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் அண்ட் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இந்த படம் வந்துருக்குன்ட்டு அந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தளபதி ஐ லவ் யூ. தளபதியோட இந்த ஜனநாயகன் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமும் கூட எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவர் நடிச்ச எல்லா படங்களையும் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல டிக்கெட் கிடைச்சதில்லை. பட் இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்குது. ஆனால் எல்லாரும் சொல்ற மாதிரி ஜனநாயகங்கிறது லாஸ்ட் மூவி அப்படிங்கிறது வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அது லாஸ்ட் மூவியா இருந்தாலும் அவர் நாயகனா இந்த திரையிலிருந்து வெளியில இருக்கலாம். பட் ஜனநாயகனா ஒவ்வொருத்தரோட மக்களோட மனசையும் அவர் என்னைக்குமே பயணிப்பாருங்கிறத இந்த ஜனநாயகன்கிற டைட்டிலேயே அவர் தெரிவிச்சிட்டாரு. ஸோ அவர் இனிமே நாயகனா இல்ல ஜனநாயகனா எங்களோட பயணிக்கிறாங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வைப்பா இருக்கு. அதுக்காக நைட் எல்லாம் தூங்கவே இல்லை. நாங்க எப்படி செலிப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன படம் வருது. எத்தனை மணிக்கு தியேட்டர் வந்தீங்க? தியேட்டருக்கு 8:30 வந்துட்டேன். நான் 8:30 வந்துட்டேன். எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? அது இல்ல எங்க அண்ணா படம் அது வந்து தானா வெற்றி அடைஞ்சிடும். இருந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வைப்ல வந்திருக்கோம். இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். நாங்க காத்துட்டு இருந்த நாள் இன்னைக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஜனநாயகன் திரைப்படத்துல அவர் ஆட்ட நாயகனா இருந்தாரு. இப்ப தமிழக முதல்வரா தமிழ்நாட்டில் ஆட்ட நாயகனா இருக்க போறாரு. திரையரங்கில தான் அவரோட திரைப்படத்தை பார்க்க முடியாத தவிர இனி ஒவ்வொரு முறையும் சட்டசபையிலும் சரி ஒவ்வொரு நாளும் மக்கள் மனசும் சரி அவர் ஆட்ட நாயகனா எப்பவுமே இருப்பாரு. நாங்க எதிர்பார்த்த நாள் இன்னைக்கு வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சினிமாவை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறோம்.